இன்றைய தவக்கால சிந்தனை பொறுமை. இன்றைய செயல்பாடு நாள் முழுவதும் கோபத்தை தவிர்த்தல். பொறுமையுள்ளவர் மெய்யறிவாளர். எளிதில் சினம் கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். இந்த பயணத்தில் சிலர் நம்மை சோதிக்கலாம், உட்படுத்தலாம். அந்த வேளையில் பொறுமை நம்மை வெற்றி பெற செய்வதுடன் நல்ல உறவுகளை கட்டியெழுப்பவும் மன அமைதி பெறவும் நமக்கு உதவுகிறது. கோபம் நம்மை அழிக்கும் தீ. கோபத்தில் நாம் தவறான முடிவுகளை எடுக்கலாம். அந்த வேளையில் உறவுகள் சிதைந்து போகலாம், மன அமைதியை இழக்க நேரிடும். நாம் ஒரு நாளாவது கோபத்தை விட்டு அமைதியாக இருப்பதால் நிகழ்வது என்ன? மனதில் அமைதி நிகழும். இறைவனின் ஆசீர்வாதம் நம் மீது நிலைக்கும். உறவுகள் இனிமையாக இருக்கும். பொறுமையை வளர்ப்பது எப்படி? ஒருவர் பொறுமையின்றி பேசும்போது அமைதியாக இருப்பதும், மற்றவர் நிலையினை புரிந்து கொள்வதும், பிறர் நமக்கு செய்த நல்ல செயல்களை நம் கண்முன் கொண்டு வருதலும் ஆகும். செயல்படுத்துவோமா? இன்றைய செயல்பாடு நாள் முழுவதும் கோபத்தை தவிர்த்தல்.